கதையமுதங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு கற்பனை கதையல்ல. ஒரு மனிதனின் சுயமரியாதை, என் மனதை உலுக்கிய நிஜமான சம்பவம். சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு எனது சொந்த வேலை நிமித்தமாக சேலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன். வெயில் தகிக்கும் மதிய நேரம். அதிகாரிகள் அலுவலகத்தில் இல்லாததால் கையில் இருந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக வெளியே வந்தேன். அப்போது நுழைவாயில் தனது 3 சக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த ஒரு நபர் என்னை பார்த்து கை நீட்டினார். அவர் பெயர் பாலமுருகன், ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் கையேந்துகிறார் என்று தவறாக எண்ணி மனிதாயமான அடிப்படையில் 10 ரூபாய் நோட்டை அவரிடம் நீட்டினேன். ஆனால் பாலமுருகன் அதை வாங்க மறுத்துவிட்டார். புன்னகையோடு அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஐயா, உங்கள் கையில் இருக்கும் விண்ணப்பத்தை நான் பூர்த்தி செய்து தருகிறேன். தினமும் இதை செய்வதால் என்னால் பிழையில்லாமல் எழுதி தர முடியும். அதற்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தால் போதும். அவர் கேட்டுக்கொண்டபடியே விண்ணப்பத்தை கொடுத்தேன். மிகவும் நேர்த்தியாக பூர்த்தி செய்து தந்தார். அவரது உழைப்பை பாராட்டி 100 ரூபாய் நோட்டை அவரிடம் கொடுத்தேன். ஆனால் பாலமுருகன் செய்த காரியம் என்னை நெகிழ வைத்தது. 100 ரூபாய் நோட்டி தனது கூலியான 30 ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி 70 ரூபாயை திருப்பி தந்தார். பரவாயில்லை பாலமுருகா, மீதி உன்னிடமே இருக்கட்டும் என்றேன். அதற்கு அவர் கைகூப்பி சொன்னார், ஐயா, ஒரு நாளைக்கு 10 முதல் 15 விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்வேன். அதில் வரும் வருமானமே என் வாழ்விற்கு போதுமானது. உங்களைப் போல நானும் உழைத்து வாழ விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு கூடுதலாக பணம் கொடுத்து என்னை சோம்பேறி ஆக்கிவிடாதீர்கள் என்றார். அந்த நொடி எனக்கு பெரும் தர்ம சங்கடமாய் போனாலும் அதே சமயம் ஒரு மாற்றுத்திறனாளி தன்னிடம் இருக்கும் குறையை வருந்தாமல் உழைப்பின் மீது வைத்திருக்கும் அந்த பற்று எனக்கு பெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இந்த நிகழ்வு பல நாட்கள் என் தூக்கத்தை கெடுத்தது. அதே சமயம் சிந்திக்கவும் வைத்தது. உழைப்பால் உயரும் பாலமுருகன் போன்றவர்கள்தான் இந்த சமூகத்தின் நிஜமான ஹீரோக்கள் ஆவார்கள். நேயர்களே, இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்யுங்கள், மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற நெகிழ்ச்சியான கதைகளுக்கு நமது கதைமுதங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள். நன்றி, வணக்கம்.